பாதாம் பருப்பை நல்லா வெந்நீரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காத்தாலே ஊற வச்சுட்டேன். இப்போ தான் ராத்திரி தான் இதை இந்த அதோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வேலை இருந்ததுனால ரொம்ப நாள் ஆயிடுது. எப்போ அந்த ஸ்கின் ரிமூவ் ஆகுதோ அந்த டயத்தில் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நல்லா ஊறணும். ஊறிட்டு அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சு இதை மிக்சியில் போட்டு வழன்னு அரைச்சி வச்சுக்கணும். அரைச்ச விழுது இந்த மெஷரிங் கப்பில் 1 கப்பு இருக்குது. 1 கப்னால் தலை தட்டி 1 கப்பு இருக்குது. இதே மெஷர்மெண்ட்டு தான் இப்போ மற்றதெல்லாம் எடுத்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு பாதாம் பருப்பு ஊற வச்சு அரைக்கலைன்னா 1 கப்பு தேங்காய் எடுத்துக்கலாம். 1 கப்பு பால். நெக்ஸ்ட்டு கடலை மாவு. அந்த தலை தட்டிங்கிறது இதான். எனக்கு அவ்வளோதான் பாதாம் விழுது இருந்தது, அதனால அந்த அளவு நான் எடுத்துக்கிறேன். அதையும் போட்டாச்சு. இப்போ என்னாச்சு, 3 கப்பு கலந்தாச்சு. சுகர் 1 கப். இப்போ இன்னொரு கப்பு, 3 கப்பு சுகர். அதே மாதிரி தலை தட்டி 2, இன்னும் 1 கப்பு. உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் போல் தோணிச்சுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் அளவு குறைச்சிருக்கேன். ஏன்னா முன்னாடி பண்ணதில் எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால கொஞ்சம் குறைச்சிருக்கேன். இப்போ இதே கப்பால் ஒரு நெய் எடுத்து வச்சுக்கணும். ஹாஃப் நெய்யை கலந்துட்டு ஹாஃப் நெய்யை அதுக்கப்புறம் கலர வேணுங்கும்போது விடணும். எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஆனால் நான் கொஞ்சம் தான் சேர்க்குறேன். மீதியை அப்படியே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல குழிக்கரண்டி கனக்கரண்டியை போட்டு நல்லா இதை கலரிக்கணும். சர்க்கரை அதில் டிசால்வ் ஆகணும். இந்த மாவு இதெல்லாம் கட்டி தட்டாமல் நல்லா கலரிக்கணும். இதை கலர் ஆரம்பிச்சிட்டேன். இதை நல்ல கலரின பக்குவம் வரும்போது நான் காமிக்கிறேன். இன்னும் நான் அடுப்பில் ஏற்றலை, மேலே வச்சுன்னு தான் கலரின்னு இருக்கேன். இதை நல்லா கலரியாச்சு. இதோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுது. சுகரும் டிசால்வ் ஆகிடுது. ஸ்டோர் பாட் சுகர் தான், நார்மல் ஒயிட் சுகர். இதை இன்னுமே அடுப்பில் ஏற்றி வச்சு கிளற வேண்டியதுதான். கொஞ்ச நாளைக்கு இந்த குழிக்கரண்டி இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட் கரண்டி வச்சுட்டு ஓரத்தெல்லாம் வழிச்சு விட்டு கிளறிகிட்டே இருக்கணும். இந்த நெய் பேலன்ஸ் வச்சுன்னு இருக்கேன். அப்பப்போ நெய் தேவைப்படும் போல் தோணும் பொழுது இதை பேலன்ஸை விட்டு கிளறணும். இன்னும் கூட சம்டைம்ஸு கிளறி கொட்டும்போது இன்னும் 2 ஸ்பூன் வேண்டிருக்கும். அதுக்கும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் வேணும்னா இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் போடலாம். இல்லை நட்ஸு நீங்கள் சேர்க்கணும், அந்த மாதிரி முந்திரி பருப்பெல்லாம் இதில் சேர்த்து பண்ணணும் அப்படின்னா நிறைய முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து இதில் போட்டு கிளறினாலும் அந்த கேக்கில் நடுவில் முந்திரி பருப்பு கிடைக்கும். அதுவும் பண்ணலாம். இப்போ நான் இதுக்கு 1 கப்பு பாதாம் விழுது, 1 கப்பு பால், 1 கப்பு நெய், 1 கப் கடலை மாவு, 3 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறவாளுக்கு கொஞ்சம் வேணால் 2 டேபிள் ஸ்பூன் கம்மி பண்ணிக்கலாம். நெய்யை அப்பப்போ விட்டுக்கணும். பாதாம் பருப்பு விழுதுக்கு பதிலாக அது இல்லாதவா தேங்காய் போட்டுக்கலாம் 1 கப்பு. அதுவும் இல்லை, பாதாம் பருப்பும் இல்லை, முந்திரி பருப்பு இருக்குன்னா அந்த முந்திரி பருப்பை அரைச்சும் போட்டுக்கலாம். இல்லைன்னா பாதாம் பருப்பை ஊற வைக்க முடியல அப்படி இல்லைன்னா கடையில் ஸ்டோர் பாட் ஆல்மண்ட் பவுடர் கிடைக்கும். அதையும் நீங்கள் 1 கப் சேர்த்துக்கலாம். ஒரு பிளேட்லேயும் நெய்யை தடவி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா பாதி கலரின்னு இருக்கும் பொழுது இந்த நெய் தடவின பிளேட்டை தேடினோம்னா அதுவும் விட்டு போகும், இதுவும் விட்டு போகும். அதனால இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது உடனே இந்த நெய் தடவின பிளேட்டையும் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இதை அடுப்பில் எடுத்து வைக்க போகிறேன். கேஸ் ஸ்டவ்வில் இந்த கேஸ் அடுப்பு மூட்டுறேன். கிளிப்பா ஸ்ரீனிவாசா நான் எடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கலர ஆரம்பிக்கணும். இது ஒரு பதம் வரும்பொழுது ஒரு நடுவில் ஒரு பதம் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த பதத்தில் கொட்டணும் கேக் போடுறதுக்கு அந்த பதமும் காமிக்கிறேன். 8:25 நைட்டு இதை கலர ஆரம்பிச்சிருக்கேன். இது எப்போ கெட்டிப்படுறதுன்னு பார்க்கலாம். கலக்கணும். இந்த மாதிரி தலபல அந்த கொதிக்கும்.
சம்டைம்ஸ் பாத்திரம் சின்னதாக இருந்தால் பொங்கி கூட வழிஞ்சிடும். அதனால கண்டெய்னரை பார்த்து வச்சுக்கோங்க அடுப்பில் வைக்கும்போது. நான் எப்பயுமே இந்த 1 கப் மெஷர்மெண்ட்டுக்கு இந்த பேன் வைப்பேன், எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் வச்சுட்டுருக்கேன். இதை விட ஜாஸ்தியாக போச்சுன்னா டெஃபினட்டாக பெரிய வானா வச்சு அதில் கலரணும். எனக்கு பாதி நெய் விடலை. அப்போ அது இந்த பாத்திரத்தில் ஒட்டு மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நெய்யை விட்டு விட்டு கிளறணும். அப்போ அந்த பாத்திரத்தில் ஒட்டாத வரும். கொஞ்சம் நெய் விடலாம் போல் தோன்றுது, ஏன்னா கொஞ்சம் கெட்டிப்பட்டுடுத்து. கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இதில். இப்போ கொஞ்சம் நெய். இப்போ இது நல்ல இலகி கொடுக்கும் நமக்கு. 8:35க்கு இப்படி ஆயிருக்கு, இவ்வளோ கெட்டியாயிருக்கு. நல்ல பபுள் வர ஆரம்பிக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளையில் அதை கொட்டிடலாம். கட்டில் அழகாக அடியில் நுரைச்ச மாதிரி வருது. இப்போ தெரியறதா? ஒரு நுரைச்ச மாதிரி பதம், அதுதான் பதம். இந்த டயத்தில் அடுப்பை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு அதே பேனோட சூட்லேயே கொஞ்சம் கிளறணும். இப்போ தெரியும் இந்த சைடில் அப்படியே அந்த நுரை பதம் வந்துடுச்சுன்னா அப்படியே இதில் கொட்ட வேண்டியதான். அது அவ்வளோதான். இப்போ பிளேட்டில் கொட்டியாச்சு 7 கப்ஸ் கேக்கு. கொஞ்சம் ஆறினதும் கேக் போடலாம். நல்லா ஆறினதும் அதை பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். 8:25 8:25 எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலர ஆரம்பித்தேன். 8:42 பிளேட்டில் கொட்டியாச்சு. இதில் ஃபுல்லாக வந்துடுது. இப்போ நல்லா செட் ஆகிடுது. இப்போ கேக் போடுற பதம் வந்தாச்சு. அதனால் கேக் போட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த எட்ஜை கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். நான் இந்த மாதிரி இந்த கட்டர் வச்சுட்டுருக்கேன். இது கேக் போட ரொம்ப வசதியாக இருக்கும். அழகாக இழுத்து விட்டுடலாம். கேக் ரெடி, எல்லாம் எடுத்து வச்சுட்டேன்.